ஹலோ, வணக்கங்க. இன்றைக்கி வந்து இந்த சுரைக்காய் வச்சு ஒரு சாம்பார் பண்ணலாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சுரைக்காய் மட்டும் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியாக அந்த சாம்பார் வச்சோன்னா சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த சுரைக்காயை வந்து இப்போ நான் வந்து கட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். ரொம்ப வேக வைக்க வேண்டாம். ஒரு விசில் வச்சு எடுத்தாலே போதும். வெட்டிட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் இப்போ இந்த சுரைக்காயை வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக போட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு சின்ன தக்காளி ஒன்று எடுத்து வச்சுக்க, 2 பச்சை மிளகாய். இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து குக்கரில் போட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும். ரொம்ப வேக வச்சிங்கன்னா அப்படி குழஞ்சி காயே தெரியாது. அதனால் ஒரு விசில் வச்சாலே போதும். நான் எடுத்த சுரைக்காயில் வந்து பாதி தான் இதில் வச்சுருக்கிறேன். அதே வாகனம் வந்திருக்கு, மீதி பாதி இதோ இருக்குது. இந்த ஒரு பாதி போட்டாலே போதும். உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி, உங்கள் வீட்டில் உள்ள ஆட்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய போட்டுக்கிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க. குக்கரில் வந்து இப்போ நான் போடுறேன். இப்போ போட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன். நம்ம சுரைக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப வெந்துடுச்சுனாக்கி குழஞ்சிரும். அதனால் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்து என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ இந்த சுரைக்காய் வேக வச்ச இந்த தண்ணியவே நம்ம ஊற்றிக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே ஊற்றி அதுலேயும் நம்ம வந்து குழம்பு வந்து கொதிக்க வைக்கலாம். இப்போ நான் புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை கரைச்சி இப்போ நம்ம வந்து அதில் ஊற்றிக்கலாம். புளி வந்து குறையா போட்டாலே போதும், நிறைய தேவையில்லை. கொஞ்சமாக என்ன இந்த குழம்புக்கு வந்து புளி அவ்வளோவா எடுக்காது. அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்தாலே போதும். கரைச்ச புளியை வந்து நம்ம இப்போ அதில் சேர்க்கோம். நான் இப்போ வந்து இதில் வந்து புளி கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ இதில் வந்து காரத்துக்கு வந்து வத்தல் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். வத்தல் பொடி வந்து 1 ஸ்பூன் போட்டால் போதும். சாம்பார் பொடி வந்து 2 ஸ்பூன் போட போகிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட போகிறேன். கொஞ்சம் முதல்ல மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். காரம் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிடலாம். நான் வந்து இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி போட்டுருக்கேன். கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி வந்து 2 ஸ்பூன் போடுவோம். காரம் நல்லா சாப்பிட்றவங்க நிறைய போட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கூட நீங்கள் குறைச்சி போட்டுக்கிடலாம். இதுலேயே நம்ம வந்து உப்பும் சேர்த்துக்கிடலாம். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது காயும் வேக வச்சு பருப்பும் வேக வச்சாச்சுன்னா 10 நிமிஷத்தில் அந்த குழம்பு வச்சு முடிச்சிடலாங்க. நான் ஏற்கனவே பருப்பு வேக வச்சுட்டேன். இப்போ காயும் நம்ம வெந்து வச்சுட்டோம். இது நல்லா ஒரு கொதித்ததுக்கப்புறம் இப்போ அந்த காய் பருப்பு எல்லாமே நம்ம சேர்த்து போட்டு இறக்கலாம். தேங்காய் போடுறதும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வேணால் போட்டுக்கலாம், வேண்டாட்டா நீங்கள் விட்டுடலாம். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். இந்த குழம்பு வந்து இப்போ நல்லா கொதித்து வருதுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த வேக வச்ச காய்கறியை வந்து இதோட போட்டுடலாம். இது போட்டு இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு போட்டு இறக்க வேண்டியதான். இந்த காய் பருப்பு எல்லாம் வேக வச்சாச்சுன்னா அந்த குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நம்ம டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த குழம்பு சுரைக்காய் சாம்பார் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு போட்டுடலாம். இப்போ காய் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நான் வந்து வேக வச்சு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும் இந்த பருப்பு. இந்த பருப்பையும் நம்ம வந்து இதோடு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 6 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இந்த குழம்பு அளவு வந்து அந்த பருப்பு போட்டாலும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த காயெல்லாம் எடுத்து நமக்கு சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும்போது நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்.
சுரைக்காய் சாம்பார் வந்து நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. இப்போ 2 கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். கொத்தமல்லி இலை இருந்தாலும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி கொத்தமல்லி இலை இல்லை, அதனால் நான் போடலை இன்றைக்கி. மல்லி இலை போட்டால் இன்னும் வாசம் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு எப்படி தாளிச்சம் மட்டும் போடலாம் பார்ப்போம். இதுக்கு வந்து நான் வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன், 2 வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், கடுகு உளுந்தம் பருப்பு, 2 காஞ்ச வத்தல். இதை போட்டு நம்ம தாளித்து இறக்கிடலாம். நம்மளோட சுரைக்காய் சாம்பார் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிட்டு அந்த தாளிச்சத்தையும் ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம சுரைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் பண்ண அந்த சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள்.